ஹலோ வணக்கம். எழுத்துக்கவி முரசு வாணி செல்வராஜ் ஈழத்திலிருந்து யாதுமை அம்மையார் சிவமங்கையர் என்ற ஒரு பட்டம் கிடைச்சிருக்குது. என்ன அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். பிறநாள் கூடி எனக்குள்ள ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்னால், எல்லாரும் எல்லாம் கதைக்கலாம், விளங்குதா? எல்லாரும் எல்லாம் கதைக்கலாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு அது விளங்காது. என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், யாதும் ஊரே யாவரும் கேளீ, எல்லா மதமும் எம்மதமும் சம்மதம். அது என்னுடைய கோட்பாடு. ஒரு சிலர் கேட்குறீங்க, நீங்கள் சைவம் பெருசுன்றீங்க, சைவத்தை நீங்கள் அடிமுடி தெரியுமாண்டு. சைவத்துக்கு அடிமுடி இல்லைன்ற வடிவை தான் சிவனை முதல் கடவுளாக தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க. முதல் பூசைக்குரியவர் விநாயகர். அதில் எந்த குழப்பமும் பண்ணவனா, சரியா? ஆதியும் அந்தமும் இல்லாதவர் தான் சிவன். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு நான் அதை சொல்ல வரேன்ல. எங்கே தோன்றினாலும் எந்த நாடுகளில் தோன்றினாலும் சிவலிங்கம் தான் கிடைக்கிது. இது ஒன்று வச்சு உங்களுக்கு சிவன் தான் எல்லா இடத்துலையும் இருந்திருக்கிறன்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களாக இருந்தால், அப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் சரி என்று தான் தோணும். அதுக்கான எந்த மதத்தையும் நான் மதிக்காமல் இல்லை, மிதிக்கவும் மாட்டேன். எல்லா மதமும் என்பது போதிக்குது. ஈழத்தை பொறுத்தளவு இங்கே சைவந்தான் வாழ்ந்தது, தமிழர்களெல்லாம் வாழ்ந்த இது வியாபாரம் நடக்கும் தலமாக இருந்த வடிவா எல்லா நாடுகளும் சமயங்கள் போதிக்கப்பட்டது வந்தது. பௌத்தம் உண்மையாகவே இந்தியாவிலேருந்து வந்தது. அது அவங்களுக்கும் தெரியும், சரியா? படித்தவங்க முழு பேருக்கும் தெரியும். எல்லாம் தெரிஞ்சுட்டு தானே அவங்க செய்கிறாங்க. இப்போ இடையில் தொல்பொருள்ன்ற பேரில் நீங்கள் செய்கிறது அனாவசியம். அதை நிறுத்தி கொள்ளுங்க. சகோதரரும் எங்களுக்கு இந்த மாதிரி சிவராத்திரிக்கு நல்ல விஷயங்கள்லாம் செய்திருக்க, இதோட நீங்கள் திருந்தி கொள்ளுங்க. உங்கள்கிட்ட நாங்கள் எங்களோட சொத்தத்தை நாங்கள் கேட்குறோம், உங்களோட சொத்தை கேட்கல. அது அவங்களுக்கு. இப்போ நாங்கள் சைவம் சிவம் என்று சொல்லி திரிக்கமே என்று சொன்ன விஷயம் இது மட்டும்தான். இங்கே எங்கே தோன்றினாலும் லிங்கம் தான் கிடைக்கிது. அப்போ சிவன் தான் வாழ்ந்தார்ன்றதுக்கு உங்களுக்கு முழு ஆதாரமே நான் தந்திருக்கேன். இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த சந்தேகம் இருக்காது. நன்றி. ஈழத்துக்கவி முரசு வாணி செல்வராஜ் ஈழத்திலிருந்து சிவமங்கையர் யாதுமூர் அம்மையார் ஈழத்திலிருந்து. நன்றி.